வணக்கம் அண்ட் வெல்கம் டு மின்மினி பூக்கள். ரொம்பவுமே ஹெல்தியான ஆனால் நம்ம எல்லாரும் செய்ய மறந்து போன நம்ம பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்று தான் கேழ்வரகு கூழ். இன்றைக்கி இந்த கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கூழ் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் கேழ்வரகு மாவு, இதை நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் வரகரிசி, நீங்கள் திணை இல்லை சாமை அந்த மாதிரி என்ன மில்லட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசியும் எடுத்துக்கலாம். தண்ணி, மாவை இந்த மாதிரி தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை மினிமம் நம்ம 6லேருந்து 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சு செஞ்சால் தான் அந்த கூழோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கஞ்சி மாதிரி செய்கிறீங்க, அதாவது அப்போவே மாவை கரைச்சி அப்போவே செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கூழோட டேஸ்ட் கிடைக்காது. அது மாதிரி நம்ம கஞ்சி மாதிரி செய்யும்போது அது சம்டைம்ஸ் நமக்கு ஸ்டொமக் அப்செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் மாவை புளிக்க வச்சு செய்யலாம். இது புளிக்கட்டும். பாருங்கள், மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்த மாதிரி மேலே நுர மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இருக்கிறது குளிர் பிரதேசம், அதனால் எனக்கு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு மாவு புளிக்க. இதுவே வெயில் காலம், வெயில் பிரதேசம்னா 7லேருந்து 8 மணி நேரத்தில் மாவு புளிச்சிடும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன் நான். அதாவது 1 கப் மாவுக்கு 4 கப் தண்ணியும், அரிசி வேகிறதுக்கு 1 கப் தண்ணியும், மொத்தம் 5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இந்த தண்ணி உள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளறணும். மாவை தண்ணி உள்ளார விடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளறும் போது தான் நமக்கு கட்டி ஃபார்ம் ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்துடுங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் விட்டு கிளறணும். ஒரு கையால் தண்ணியை கலக்கிக்கிட்டு இன்னொரு கையால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி விட்டு கிளறணும். இது கைவிடாமல் கொஞ்ச நேரத்துக்கு கிளறிட்டே இருங்க, அப்படி இல்லாட்டி அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். என்னோட அம்மா தான் சொல்லுவாங்க, அவங்க சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க தாத்தா விவசாய நிலத்தில் வேலை செய்ய போவாங்களாம். காலையில் ஒரு 8 மணிக்கு 2 சொம்பு கூழை குடிச்சிட்டு நிலத்தில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தாருன்னா மறுபடியும் அவர் வீட்டுக்கு சாப்பிட வர்றதுக்கு உச்சி வெயில் ஆகும். அதாவது கிட்டத்தட்ட 12-1 மணி ஆகும். அந்த அளவுக்கு ஸ்டாமினா இது கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரிசியையும் நம்ம இதோட சேர்த்து கலந்துடணும். இதை கழுவிட்டு சேர்த்துடுங்க. அரிசி ஊறணும்னு அவசியம் இல்லை, நம்ம கழுவிட்டு சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறிக்கிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டி அடி பிடிக்கும். இதை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தொலைவி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரிசியை எடுத்து நம்ம விரல் இந்த மாதிரி மசிக்கும் போது நம்ம விரல் அது தட்டுப்படக்கூடாது, ஃபுல்லாக கரைஞ்சி போயிடணும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே இருக்கணும். கேழ்வரகு கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் கரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம், செய்யும்போது உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது நீர்த்து போயிடும். இதோடு சேர்த்து தயிர் இல்லாட்டி மோர் இல்லை வேணுன்னா பால்
அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். இதுக்கு தொட்டுக்க குழந்தைங்களுக்கு மாங்காய் இல்லை வத்தல் அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க வந்து சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிடுவாங்க. நமக்கு ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்தியான கேழ்வரகு கூழ் தயாராகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.